ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அபிராமி அந்தாதியில இன்றைக்கு நாம் 35வது பாடல். தவம், பிறர்க்கு அரிய தவம், ஒப்பற்ற தவம் அப்படிங்கிற அம்பாள் போன பாடல்ல என்ன சொன்ன, எல்லாவற்றையும் இல்லையா, எந்தெல்லாம் 6 இடத்துல இருப்பா அவள் இருந்துட்டோ நமக்கு எதை கொடுத்தா அப்படின்னு சொல்றா, வானுலகம் தங்குவாள் அப்படின்னு சொன்னவ. அந்த பேர் எப்பேற்பட்ட பாக்கியம், தவம் செய்தால்தான் கிடைக்கும்னு இந்த இதுல என்ன சொல்ற அனுபவிக்கலாம். 35வது பாடல். திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்ற. திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, ரொம்ப அழகா சொல்லிருக்க. எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கல் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு சொல்ற. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார். எங்களுக்கு கிடைத்த இந்த தவம் தேவர்களுக்கு கூட கிடைக்காதுங்கிற சொல்றார். எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ அப்படின்னு கேட்கிறார். அது எதனால சொல்றாரு அப்படின்னு நம்ம இப்ப அனுபவிக்கலாம். ரொம்ப அழகு அவரோட பாடல்கள்ல. என்ன அழகா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப தனக்கு பெரிய பேரு கிடைச்சுடுத்து, அபிராமி தனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான்னு, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கிறார். அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அவருக்கு சந்தோஷம், உள்ளத்துக்குள்ள அல மோதுறது. நம்ம சொல்லுவோம், என்ன தவம் பண்ணினாலும் இந்த பேரு கிடைச்சிருக்கு அவளுக்கும். பாப்போம், அவர் நினைக்கிறார், இந்த பேரு கிடைக்க நான் என்ன தவம் செய்தேனோ, என்ன தவம் செய்தனை யசோத எங்கும் இறை பரபிரமம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை அப்படிங்கிற மாதிரி, என்ன தவம் நான் செய்தேன் அவளை கேட்கிற மாதிரி சொல்ற. நான் என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிறதுக்காண்டினா, எனக்கு நான் பண்ணினேங்கிறதுனால எங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிற. எனக்குன்னு கூட சொன்னா அகங்காரம் ஆயிடும்ட்டு அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துடுறது. எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அது எப்பேற்பட்ட பேரு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறாருன்னா, அம்பாள் என்ன சொல்ற, அவளுடைய சீரடி, தாமரை பூ போன்ற சிறிய திரு அடி, அவளுடைய அடியை சீரடி சென்னி வைக்க எங்கட்கும் ஒரு தவம் எய்தியவா அப்படிங்கிற. எந்த இது அம்பாள் அவர் தலையில பாதம் ஏற்கனவே சொன்னார், சென்னியது உன் புன் திருவடி தாமரை அப்படின்னு சொன்னார். 6வது பாடல நம்ம அனுபவிச்சோம். அம்பாள் என்னை நீ ஒரு பொருட்டாக, என்ன பின்னால சொல்லுவார், நாயினும் கீழான என்னை நீ நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி இவர் சொல்றார், உன்னுடைய திரு உள்ளம் குளிர்ந்து என்மேல் என்னையும் நீ தலையில உன் பாதத்தை வைத்து ஆட்கொண்டாயே அம்மா. இந்த பெரும் தவம் பலன் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற. அது எப்படி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி அவளோட கருணை, அம்பாளோட அருள் தான் இதெல்லாம். அப்போ இத்தனைய பெருமுயற்சி இல்லாமல் அம்பாளோட அருள் அவரை அந்த தவம் அடைந்ததுன்னா அது எப்பேற்பட்ட வியப்பு அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறார். என்ன உன்னுடைய கருணை, நான் என்ன சொல்லுவேன், அவருக்கு வார்த்தை வரமாட்டேங்கிறது, என்ன சொல்றதுன்னு. உன்னுடைய கருணை எப்படிப்பட்ட உயர்ந்தது, எப்பேற்பட்ட பெரிய தவம் எங்களுக்கு ஒரு தவம்னு சொல்ற. இது எனக்கு பெரிய வியப்பானா இருக்கு. உன்னுடைய கருணை எண்ணி எண்ணி எங்களுக்கு தவம் கிடைச்சது உன்னுடைய கருணை அம்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடியார் கூட்டம் எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா அப்படின்னு சொல்ற. தன்னை மட்டும் நினைக்கல,
அப்போ இப்படிப்பட்ட எங்கள் அடியார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தவம் கிடைத்ததே, அது எப்படி அப்படின்னு வியப்பா சொல்றார். ஏன்னா இவர் தலையில அம்பாள் தன்னுடைய சிறிய தாமரை திருவடியை எப்படியே உள்ள தலையில வைத்து அப்படியே அந்த திருக்கோலம் எப்படி நினைச்சு பார்க்கிறான் பாருங்க. உலகமே திருமேனி, அவளோட உலகமே படைத்தவள் இல்லையா? இந்த அவளுடைய மேனியே உலகம். அப்படியா? எப்பேற்பட்ட பெரிய பாதத்தை உடையவள். அவளுடைய உருவத்தை நாம அண்ட சராச்சரங்களும் வியாபித்திருக்கின்றாள்னா நம்ம எப்படி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அவளுடைய பாதம் எப்பேற்பட்ட பெரிய பாதம். ஆனாலும் அவள் என்ன பண்றாளாம், அடியவர்களுக்காக தன்னுடைய இதை சிறியதாக்கி அவர்களுடைய தலையில் தன்னுடைய சீரடி சென்னிய பாதத்தை வைக்கணுங்கிறதுக்காண்டி சென்னியில் வைப்பதற்காக தன்னை சின்ன சின்ன சிற்றாடை இடை உடுத்தின பாடுற மாதிரி சிறிய பெண்ணாக அவர்களுடைய தனக்கு அடியார்கள் அப்படின்னு அவர்களுடைய தலையில தன்னுடைய பாதத்தை வைத்து உறுதிப்படுத்துகிறாளாம். அப்போ அம்பாளோட அடியை முடியில் அவர்கள் சூடிக்கொண்டதுனால் அவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த தவம் எப்பேற்பட்ட பெரிய தவம் இல்லையா? அம்பாளோட பாதமே என் தலையில படணும்னா நம்ம எப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். என்ன தவம்! ஏன்னா தேவர்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிற. எத்தனை தேவர்கள் எல்லாம் அவளுடைய அந்த திருவடியை தன்னுடைய தலையில வச்சு கொள்ளணும்னு அப்படியே வரிசையில கியூ நின்று காத்துட்டு இருக்கா. அவ முயற்சி பண்றா. ஆனாலும் அவர்களுக்கு அந்த தவம் அவர்களுடைய தவம் அத்தனை அளவுக்கு பலிக்காததுனால அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கலையாம். ஆனால் இவள் எனக்கு சீரடி சென்னி வைக்க எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா அப்படிங்கிற. அப்போ தன்னை நோக்கி தவம் செய்பவர்களுக்கு அம்பாள் பல வரம் கொடுக்கிறா. ஏன்னா அம்பாளோட திருவடிய தன்னுடைய தலைமையில வைக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்றா எல்லாரும். ஆனா அந்த தவம் எல்லாம் அவர்களுக்கு காணவில்லையாம். போதாமல் அவளுடைய பாதம் அவர்களுடைய சென்னியில் வைக்கப்படவில்லை. அதற்கு ஏற்ற தவம் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு தவம் கொடுத்தாயே, எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ அப்படின்னு கேட்கிறார். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், தேவர்களுக்கும் கிடைக்காத தவம் அடியவர்களுக்கு கிடைத்தது. அந்த தவத்தின் பயனாக இந்த பெரும் பேர் எனக்கு கிடைத்ததம்மா. அவளுடைய சிறிய திருவடி என்னுடைய தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறிய திருவடியை அடியவர்களுடைய தலைமையில வைத்து ஆண்டு கொண்டாள் இல்லையா அம்பாள். அப்போ பக்தர்கள் அகந்தை இருக்கப்படாது. கந்தை அகந்தை, அகம் கந்தையானால் அங்கு ஒன்றுமே இருக்காது. அது கந்தையா, அதான் அகந்தை. அந்த அகந்தைங்கிறதே இருக்கக்கூடாது. பக்தர்கள் அகந்தையை எல்லாம் எப்பொழுதும் விட்டு விடுவார்கள். அம்பாளோட திருவடி தலையில இருக்கும்னா அவர்கள் தலையை நிமித்தவே மாட்டார்கள். முகத்தை நிமித்தி காட்டும் போதுதான் நம்ம சொல்ல மாதிரி சிவபுராணத்தை அனுபவிச்சோம். கரம் குவிவார், சிரம் குவிவார், உள்மகிழும் அப்படின்ட்டு. சிரத்தை குவித்தும் போது உன்னுடைய அடையாளம் மறைக்கப்படுகின்றது. பக்தர்களாக நீ அடையாளத்தை மறைத்து பகவானை தலையை குனிந்து வணங்கும் பொழுது அப்படியே அவள் ஆட்கொள்வாளாம். அந்த அகந்தை போய்விடும் அப்படிங்கிறார். பணிவாகவே இருப்பார்கள் அவர்கள். ஏன்னா அவளுடைய சென்னியில பாதம் இருக்கிறதுனால அவர்களால் நிமிரவே மாட்டார்களாம். அதனால தேவர்களுக்கு பணிவுங்கிறதே கிடையாதுங்கிறார். அதனால்தான் அவர்கள் தலை குனிவதில்லை, பணிவதில்லை. பணிந்தால் தானே பயன் கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்போ யார் தலை அடக்கத்தால் குனிந்திருக்கிறதோ அந்த தலையில் அம்பிகை தன் திருவடியை வைக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அனுமார் ஆஞ்சநேயர் ராமரோட பாதத்தில் இருக்கும்போது குனிந்த தலையோட தான் இருப்பார். தலையை முகர்த்தி பார்க்கவே மாட்டார். ஏன்னா ஆஞ்சநேயர் ராமனுக்கு எப்பொழுதும் அவர் சேவையே பண்ணிக்கொண்டு அடியார்களாக இருக்கக்கூடியவர். அப்போ தலை பணிந்து நிற்கிற நிலைதான் அன்னையின் திருவடி நம்ம தலையில பதியணுங்கிற குறிப்பை காட்டுறது அப்படிங்கிறார். அகந்தையினால் நிமிர்ந்தாச்சுன்னா அவள் அங்க வரவே மாட்டாள். உள்ளத்துக்குள்ள அகந்தை இல்லாமல், ஆணவம் இல்லாமல் நாம் எப்பொழுதும் அவளையே நினைக்கும் பொழுது, தலை பணிவாக இருக்கும் பொழுதுதான் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு ராஜா இருக்கார். ராஜாவுக்கு முடி சூட்டுறதுக்கு நாள் பார்த்து குறிக்கிறார். அப்ப முடி சூட்டுருவா. முடி சூட்டும் போது பெரியவர்கள் நல்ல குலத்துல வசிஷ்டரே புனைந்தார் மௌலின்னு சொல்லுவார் ராமரோட இதுல சொல்லும் போது.
அப்ப ராமனுக்கு வசிஷ்டர் வந்து முடி சூட்டுறார். முடியை சுட்டி கொள்ளும் போது என்ன பண்ணுவா, தலையை குனிஞ்சாதான் முடிய வைக்க முடியும். அப்போ இறைவன் திருவடி அகிலலோக சாம்ராஜ்யத்துக்கே தனி முடி போன்றது. அப்போ அதை நாம ஏற்றுக்கொள்ளணும்னா அவள் முன்னால நம்ம தலை பணிந்து குனிந்து பணிந்து அந்த பணிவு வேணும். அப்போ அந்த திருவடி, நம்ம ஒரு கோவில்ல ஜடாரி வைப்பா, நம்ம பார்த்தோம்னா தலை கையை கூப்பி தலையை தாழ்த்தால்தான் அதுல மேல இறைவனுடைய திருவடி பதிக்கப்பட்டிருக்கும். அது வந்து நம்ம தலையில வைக்கப்படும். அப்ப தலையை குனியும் பொழுதுதான் அந்த திருவடி பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அந்த அகந்தை அழிந்து உருகி அப்படியே இருக்கும் போதுதான் அவர்கள், அதுதான் அடியார்களோட இயல்புங்கிற, அதுதான் பெரும் தவம்னு சொல்றார். அதனால தான் அவர்கள் தலைகள் முடிபெற்ற தலை போல சிறப்பை அடைந்ததாக இருக்கின்றது. இறைவி வந்து அந்த சென்னியில வந்து தன்னுடைய பாதத்தை வந்து பதிக்கின்றாள் அப்படிங்கிறார். அப்ப இப்ப ஏற்பட்ட தவம், அதுல அபிராமி பட்டரும் ஒருவர். எத்தனை தவம் பண்ணியிருக்கிறவர், கணக்கற்ற தேவர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா எங்களுக்கு கிடைத்தது, வேறு யாருடைய தலையில் அன்னையின் திருவடி பதியும் அப்படின்னு சொல்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு வந்து. அந்த பணிவு இருக்கிற இடத்துல அன்னை வந்து எப்படி அன்போடு ஓடி வந்து தன்னுடைய பாதத்தை வைக்கின்றாள் அடியார்களை. அப்போ அடியார்கள் இல்லாமல் தேவர்கள் தலையில அன்னை தன் திருவடியை வைப்பதில்லை அப்படிங்கிறார். தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனாகிய மகாதேவன் அவர் வந்து திருமுடியில, அவருடைய திருமுடியில அம்பாளோட பாதம், இதுலயே பின்னால பாடுவர். அவர் வந்து அவருடைய திருமுடியில் அம்பாளுடைய பாதம் படுகின்றதுன்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சௌந்தரிய லகரியில கூட சொல்லியிருப்பார். அடியார் எந்த காலத்துல, ஊடல் காலத்துல பரமசிவன் போய் அம்பாளை வணங்குவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடியார்கள் தலையின் மேல் எல்லாரும் பார்க்கும்படி அம்பாள் தன்னுடைய சிறிய தாமரை போன்ற பாதத்தை வைக்கின்றாள். ஆனால் மகாதேவன் சிவபெருமானுடைய தலையில ரகசியமாக அம்மையும் அப்பனும் அந்த அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், ஊடல் காலத்தில் அது நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்தது. அதனால அம்பாளும் அம்பிகையும் அப்பனும் தனித்திருக்கும் போது, அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிந்தது தானே இது வந்துட்டு, அந்த பிரபஞ்ச சிருஷ்டி, உயிர்களிடம் கருணை எல்லாமே அவர்களுடைய அந்த இதுலதான் நிகழும். அம்பாள் வந்து ஊடல் கொண்டும் போது அதனை தணிப்பதற்காக எம்பெருமான் காமேஸ்வரனுடைய அப்படி அந்த தேவியை போய் வணங்குகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பகவன் தனது ஊடல் தணிப்பான் பணியன்னு பிரபுலிங்க லீலையில சொல்லப்பட்டிருக்கான். அதனால இந்த அபிராமி பற்ற கூட எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சரணார விந்தம்னு சொல்லி பாடினர், பார்த்தோம் 11வது பாடல்ல. அது மாதிரி இன்னும் நிறைய பின்னால வரப்போற பாடல்கள் எல்லாம் பாடப்போறார். பனிமாமலர் பாதம் வைக்க கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும்னு பாடுவார். கை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு அப்படின்னு சொல்வார். இன்னும் அந்த பாடல்கள்லாம் பின்னால அனுபவிக்க போறோம். அப்ப அந்த ஊடற்காலத்துல காமேஸ்வரன் வந்து அந்த அம்பாளோட பாதங்கள்ல போய் பணியறாராம் அந்த திருமுடி. அப்போ அந்த திருமுடி மேல அம்பாள் வந்து அந்த அவருடைய திருவடி மேல தன்னுடைய அவருடைய திருமுடி மேல தன்னுடைய திருவடியை வைக்கின்றாளாம் அம்பாள். அப்போ அந்த திருவடியில் உள்ள அந்த சந்திரன் அம்பாளோட திருவடியில படும் பொழுது அதன் முத்திரை வந்து அந்த அம்பாளோட பாதத்துல படிகிறதாம். இறைவன் பிறைச்சந்திரனை அடியில் முடியில் வைத்திருக்கிறான் இல்லையா, அந்த சந்திர கண்டம் திங்கள் பசுவின் மனம் நாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அம்பாளோட பாதத்துல அந்த சந்திரன் அதனுடைய இது வந்து மணக்கின்றது. திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க அப்படின்னு சொல்றாரு. அடியார்கள் தலையில பாதத்துல அம்பாள் வந்து அவளுடைய சென்னியில வைக்கும் போது அதை வந்து அடியார்கள் உணர்ந்து கொள்வார்களாம். அதனாலதான் அம்பாள் வந்து மகாதேவனுடைய திருமுடியில் வைக்கும் பாதம் அது. அறையில் நடந்ததையெல்லாம் அம்பலமாக்க முடியுமா, அதெல்லாம் ரகசியமாக நடக்கக்கூடியது. அதனால அந்த அடியோட பெருமையை சொல்வதற்காக இதை சொல்லுகின்றார். அதனால என்ன சொல்றார், திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கும் ஒரு தவம் எய்தியவா அப்படின்னு அம்பாளோட திருவடியில பிறைச்சந்திரனுடைய மனம் வீசுகிறது அப்படின்னு அபிராமி பட்டர் அதை உணர்ந்ததுனால அவருடைய சென்னியில் அம்பாளுடைய சிறிய பாதம் சீரடி சென்னி பட்டதுனால அவர் அதை உணர்ந்து திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி
அப்படின்னு சொல்ற. ஏன்னா இது அந்தரங்கமான நிகழ்ச்சி. அப்போ இறைவனுடைய தலைமையில் படும் திருவடி வேறு எந்த தேவரும் தம் தலைமையில் வைத்துக் கொள்ளும் பாக்கியமே இல்லாத அப்பேற்பட்ட திருவடியாக இருக்கின்றது. அதை தாயே நீ எங்கள் தலையின் மேல் வைப்பதற்கு நாங்கள் செய்த தவம்தான் என்ன, அந்த தவம் வேறு யாருக்கும் கிடைக்காதேன்னு அபிராமி பட்டர் அப்படியே உணர்ச்சியா அப்படியே ஆச்சரியப்பட்டு ரொம்ப அழகா சொல்ற. ஏன்னா அம்பாளோடு திருவடி எப்படி அருணகிரிநாதர் சித்து வகுப்புல சொல்லுவார், தருண சந்திர ரேகை விரவு மணநாறு பாதார விந்த விதரண வினோத மாதா அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். அம்பிகையோட திருவடியில பிறைச்சந்திரனுடைய மனம் வீசுங்கிறத இது மூலமா அவரும் எடுத்து சொல்றார். குமரகுருபரர் கூட இத கூன்பிறை கோடு உழுத புலன் சீரடி அப்படின்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல அது அவரும் எடுத்து சொல்லியிருக்கார். பிறை நாரும் சீரடியை பாடுவனேன்னு மீனாட்சி அம்மை புறத்திலையும் குமரகுருபரர், சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை, பிள்ளை பிறை நாரும் சீரடி எம்பேதாய் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் அந்த ஊழல் காலத்துல நடக்கிறது அடியவர்களுக்கு உணர முடிகிறது, அவர்கள் அதை உணர்ந்து எழுதுகிறார்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் அழகா ஒரு சான்றா நம்ம எடுத்துக்கலாம். திங்கள் பசுவின் மணநாரின் சீரடி சென்னி வைக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தவம் பிறருக்கும் எய்துமோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார். வேறு ஒருவருக்கும் கிடைத்தது உண்டு அப்படின்னா திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி அப்படின்னு சொல்றார். யாரு? மகாதேவனோட தலையில நீ வைத்த அந்த திருவடி அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். வேறு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அது தெரியும்னு அவரை உணர்ந்ததை சொல்றார். அப்போ வெங்கள் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு பாடி முடிக்கிறார் இந்த பாடலை. ஏன்னா வெங்கள் பனி அணைமேல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வெவ்விய கண்ணை உடைய வெங்கள் பனி, அப்படி அது கண்கள்ல ஒரு இது வீசும் இல்லையா, அது ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பனி அணைமேல் பாம்பு ஆதிசேஷனுடைய படுக்கையில் அணைமேல் துயில் கூறும் அந்த படுக்கையின் மேல அன்னை படுத்து கொண்டிருக்கின்றாள் விழுப்பொருளேன்னு சொல்லும் போது என்ன சொல்ற, இதுல அம்பாள் யாருடைய அம்சம்? திருமாலுடைய இது. அதத்தான் ஆதிசேஷன் மேல துயில்பவர் திருமால், அம்பாள் தான் திருமாலாகவே இருந்து உலகத்தையே காக்கின்றாள் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அம்பாளோட நாமங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பாக்குறோம். கோவிந்த ரூபிணி, நாராயணி, முகுந்த, வைஷ்ணவி, விஷ்ணு ரூபிணி அப்படின்லாம் சொல்ற. அம்பாளோட உருவங்கள் ஆண் உருவமாக உள்ளது திருமால் வடிவம் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் அந்த அர்த்தநாரீஸ்வரர் சங்கரன் கோவில்ல அப்படி காட்சி தரும் பொழுது அம்பாள் இருக்கும் இடப்பாகத்துல யாரு? திருமால் இருப்பார், இந்த பக்கத்துல சிவபெருமான். அதனால தான் அந்த வடிவம் தான் அப்படிங்கிறத இதையும் எடுத்து சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வைஷ்ணவி சக்தி திருமாலுக்குரிய படைகளை தரித்து பாம்பனையில் அவள் துயில் கொள்கிறாள் வைஷ்ணவி சக்தியாக அப்படின்னு சொல்றார். பொங்கமளி புணரி துயில் வள்ளி வலைய வாழரா மீது துயில் விடாததான் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணியில பாடுவார். அதத்தான் இந்த இடத்துல அபிராமி பட்டரும் அதுதான் சொல்றார். வெங்கட்பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருள். ஏன்னா அம்பாள் விழுப்பொருள், பரம்பொருளாக, பரபிரம்மே அவள் தான் இல்லையா? அதனாலதான் அதை நினைத்து கொண்டு அவள் இதை சொல்கின்றார் அவர். ஏன்னா இதுல எப்படி சொல்லலாம்னா, சம்ஹார காலத்துல துர்க்கையா, கோபிக்கும் பொழுது காளியா, இன்பம் கொடுக்கும் போது கௌரியாக, புருஷ ரூபம் தரிக்கும் போது திருமாலாக அம்பாள் வடிவெடுத்துக் கொள்கிறாளாம். இது கந்த புராணத்துல இந்த பாடல்ல இறுதி செய்திடலே சீற்றம் இன்பமே ஆண்மை என்ன அரை தரு சக்தி நான்காம் அரண் தனக்கு ஐயை காளி முறை தரு கௌரி இன்னோர் மும்மையும் பெற்றோர் ஏனை பெறல் அரும் சக்தியால் இப்பெற்றியும் மறைகள் பேசும் அப்படின்னு அம்பாளோட வழிபாட்டுல விஷ்ணு வழிபாடு அதுவும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதனால தான் அழகா சொல்லிட்டார். அன்னை அபிராமி அவள் முத்தொழில் காத்தலாகிய ரட்சிப்பை திருமால் செய்வதனால அவர் விழுப்பொருள்னு அம்பாளை சொன்னார். உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்லும் போதே விழுத்துணைன்னு சொன்னார். அப்ப அத்தகைய விழுத்துணையான அன்னை தான் விழுப்பொருளாகவும் இருக்கின்றாள்னு இவர் சொல்ற.
அதனால காக்கும் தொழில் செய்வதில் அன்னைக்கு என்றைக்குமே படைத்தலை விட காக்கும் தொழில் செய்வதில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவள். தன்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாவற்றையும் அவள் அருள்கின்றாள். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அகில உலகத்துக்கும் அவள் படி அளக்கக்கூடியவள். யாரு என்னங்கிறதே கிடையாது. அவள் எல்லாருக்கும் காப்பாற்றக்கூடியவள் அந்தந்த இதுல. அதனால தான் இதுல என்ன சொல்லிட்டார் அவர் விழுப்பொருள். அந்த விழுப்பொருளான அபிராமி அன்னை அடியவர்களிடம் பேரருள் கூர்ந்து அவர்கள் சிறந்த அடியார்கள் அப்படின்னு அதை மெய்ப்பிப்பதற்கு போல அவர்கள் தலையில் தன்னுடைய சீரிய சென்னிய சென்னி வைத்து தன்னுடைய சிற்றடியை, தன்னுடைய தாமரை போன்ற சீரடியை அவர்களுடைய சென்னியில் வைத்து அவர்களுக்கு அருள் செய்கின்றாளாம். அதனால இந்த பாக்கியம் அபிராமி பட்டருக்கு கிடைச்சதுனால அவர் அதை உணர்ந்து திங்கள் பசுவின் மனம் ஞாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கள் பனி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அலை வீசுகின்ற அந்த பார்க்கடலில் அப்படியே வெவ்விய கண்களை உடைய ஆதிசேஷன் அந்த பாம்பு படுக்கையின் மீது பாயலின் மீது துயிலும் பரம்பொருளே. சிவபெருமானுடைய முடியில் உள்ள பிறைச்சந்திரனது மனம் வீசும் நின்னுடைய சிறிய அடியை அடியார்களாகிய எங்களுடைய தலையில் நீ வைத்தருள எங்களுக்கு ஒப்பற்ற தவம் கிடைத்ததே. இது என்ன வியப்பு, என்ன பாக்கியம்! கணக்கில்லாத பல தேவர்களுக்கும் கூட இந்த சிறந்த தவம் கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு சொல்ற. எய்துமோ அப்படின்னு கேட்கும் போதே கிடைக்காது அப்படிங்கறத அவர் சொல்றார். இப்படி இந்த 35வது பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட அடியவர்களாக இருந்து அம்பாளுடைய சீரடி சென்னி வைக்க எங்கட்கும் ஒரு தவம் எய்தியவா அப்படிங்கிற மாதிரி நாமளும் அந்த சொல்றதுக்குள்ள ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். அம்பாளோட அந்த இதை நம்ம உணரணும். சிறந்த அடியார்களாக இருக்கும் பொழுது அந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அவர்களால் அதை உணர முடியும் அப்படின்னு இதுல நம்மளுக்கு எடுத்து காட்டுறார் அபிராமி பட்டர். அவர் அந்த பாக்கியம் கிடைக்க பெற்று அது ஆனந்தத்துல அப்படியே அதை சொல்றார். அந்த அபிராமி பட்டரோட பாக்கியம் நமக்கும் கிடைக்கட்டும்னு அன்னையோட பாதங்கள்ல நம்ம சரண் புகுந்துப்போம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.